இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இப்படி நீங்க இருந்ததே கிடையாது. இந்த அளவுக்கு உங்களை யாருமே உடைச்சதும் கிடையாது. எல்லாமே புதுசா இருக்குல்ல. நீங்க நீங்களா இல்ல. உங்களுக்கான சரியான விஷயங்களை, சரியான முடிவுகளை உங்களால எடுக்க முடியல. அதுக்கு காரணம் நீங்க இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். ஒருத்தரை நம்பி ஏமாந்து போயிருக்கீங்க. ஒரு அன்பு வேணும் அப்படின்றதுக்காக உங்களை நீங்களே வருத்திட்டு இருக்கீங்க. நீங்க அவங்க மேல வச்ச பாசம் உண்மைதான். ஆனா அதுக்கு என்ன பண்ண முடியும்? பதிலுக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்த அன்பு உண்மை இல்லையே. யதார்த்தத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நடக்கிற விஷயங்களை நம்பவே மாட்டேங்கிறீங்க. இப்படி இருந்தீங்கன்னா என்னைக்குமே உங்களால உண்மையா சந்தோஷமா இருக்க முடியாது. எதுக்குங்க யாரோ செய்த தவறுக்காக உங்களை நீங்க காயப்படுத்துறீங்க? அவங்க செய்துட்டு போன தவறுக்காக எதுக்கு முட்டாள்தனமா நீங்க தவறான முடிவெடுக்கிறீங்க? சிலதை ஏற்றுக்கொள்றது கஷ்டம்தான். ஆனா நம்ம ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். இல்லைன்னு சொன்னா கடைசியில எதுக்குன்னு ஒரு தெளிவில்லாம நம்ம வாழ்க்கையை நாமளே பைத்தியக்காரத்தனமா ஆக்கிடுவோம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் உங்களை மதிக்காதவங்கள்ட்ட போய் அன்புக்காக கெஞ்சிட்டே இருக்க போறீங்க? அவங்கதான் உங்களை நினைக்கவே இல்லையே. அப்புறம் எதுக்கு சும்மா எல்லாத்தையும் நினைச்சு நினைச்சு உங்களை நீங்க கஷ்டப்படுத்திட்டே இருக்கீங்க? முடிஞ்ச அளவு போராடுனீங்க. அவங்க தான் வேணும்னு வாதாடுனீங்க. ஆனா அவங்க யாரு அப்படின்றத உங்களுக்கு நிரூபிச்சுட்டு போயிட்டாங்கல்ல. பின்ன எதுக்கு இப்படி தடுமாறுறீங்க? மனசுல உண்மையான காதல் இருந்தால் தானே அவங்க உங்களோட சந்தோஷமா இருப்பாங்க. அந்த உண்மையான காதல் தான் அவங்கள்ட்ட இல்லையே. அதையே உங்களால புரிஞ்சுக்க முடியல. புரிதல் கஷ்டம்தான். ஆனா கட்டாயமா நாங்க புரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்தா புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். என்னால மறக்க முடியல, என்னால விலக முடியல, என்னால விட்டு இருக்க முடியல, இதெல்லாம் பேசாதீங்க. இந்த வார்த்தைகள் நீங்க உங்களுக்கு கொடுக்கிற தண்டனைகள். நாய்க்கு கூட நன்றி இருக்குங்க. ஆனா சில மனுஷங்களுக்கு அது கிடையாது. அதனாலதான் நீங்க அவங்களுக்கு கொடுத்த எந்த அன்புக்காகவும் அவங்க உங்களுக்கு நன்றியா இல்ல. நமக்கு இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா எதுக்கு என்ன நடந்தாலும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் அவங்கள மட்டுமே நினைக்கிறீங்க? தப்பு அவங்க செஞ்சாலும் தப்பு செய்யறவங்களை நினைச்சு நினைச்சு வாழ்றது நாம செய்யற தப்புங்க. உங்க மனநிலைய எப்போ நீங்க அமைதிக்கு கொண்டு வரீங்களோ அப்போ ஒரு தெளிவான முடிவோ உங்களுக்குள்ள உருவாகும். வேணாண்டு போனவங்க அவங்க போனதாவே இருக்கட்டும். நமக்கான வாழ்க்கைய நாம தானே வாழணும்.